ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். சார், 3 மாதத்துல 89 ரூபாய் விலை அதிகரிப்பு, வீட்டு கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாயை தொட்டது அப்படின்னு ஒரு செய்தி. படிப்படியாக அது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. முதல்ல கமர்ஷியல் சிலிண்டர் விலை 3000 தாண்டி போச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் போச்சு. இப்போ வீட்டு கேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுல கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இந்த விலையேற்றம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதை சரி செய்வதற்கு வழி இருக்கா? பிளெக்சிபிளாக அதை மாற்ற முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மாத்தின சிரமங்கள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இவங்க விலை முதல்ல ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாஸ் வந்ததுன்னு சொன்னாங்க ஆயில் கம்பெனிஸ். அது நிஜம்தான். அந்த விலையெல்லாம் ஏறும்போது அந்நேரம் விலை $100 தாண்டலை. அந்நேரமே 1000 கோடி ரூபாய் லாஸ் சொன்னாங்க. இவங்க எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெங்கால், தமிழ்நாடு எலெக்ஷன் தங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு. அதனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க விலை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. ஏன்னா இவங்க 2 தடவை விலை ஏற்றுனதுக்கு அப்புறமா ஆயில் கம்பெனி சொன்னாங்க 1000 கோடி ரூபாய் லாஸ் இப்போ 600 கோடி ரூபாய் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த விலையேற்றம் தவிர்க்க முடியாது. இன்னும் விலை ஏறும். அவங்களுக்கு லாஸை சரி பண்ற வரைக்கும் அவங்க விலையை ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த ஏற்றின விலையை அடுத்து கச்சா எண்ணெய் பேரலுக்கு இவ்வளவுன்னு விலை குறையும் போது குறைக்க மாட்டாங்க. இவங்க முதல்ல பதவிக்கு வந்தபோது $40 $60 வந்தது. $40 $60 $40 வரைக்கும் போச்சு கச்சா எண்ணெய் அந்நேரம் இவங்க குறைக்கவே இல்லை. அந்நேரம் என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் அந்த நஷ்டத்தில் ஈடுகட்டுறோம் நாங்கள். அந்த நஷ்டம் ரொம்ப விரைவில் ஈடுகட்டப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அதை அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ இதுக்கு போனால் பெட்ரோல் $110 பக்கத்தில் போகுது 1 லிட்டர். இது டீசல் $100 பக்கத்தில் போகுது. இதுதான் அரசு தான் இதுல தலையிடுறது இல்லையே சார். எண்ணெய் நிறுவனங்கள் தானே எல்லா விஷயங்களையும் செய்யுது. அப்புறம் எலெக்ஷன் நேரத்துல மட்டும் விலை உயர்ந்தாலும், சர்வதேச சந்தையில உயர்ந்தாலும் இங்கே எப்படி உயராம இருக்கு? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எப்படி கடன்னு ஏறுது? இல்ல, இப்பதான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. உங்க விருப்பம் மூலம் பண்ணுங்க. எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனி தான். கவர்மெண்ட் கம்பெனி தான். ஆனா நெருக்கடின்னு கேள்விகளை கேட்கும் போது அது இண்டிபெண்டா டிசைட் பண்ற சுயமான அதிகாரம் கொண்ட நிறுவனங்கள் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. விலை ஏன் ஏறுதுன்னா அவங்க கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில 23 கட்சிகள் பங்கேற்பதாக காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. ஆம் ஆத்மி ஏற்கனவே கூட்டணியை விட்டே விலகிடுச்சு. திமுக இதில் இந்த கூட்டத்துல பங்கேற்கவில்லை அப்படின்னு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இத சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படி பாக்குறீங்களா? இல்ல இது நேச்சுரலா கூட்டணியை விட்டே வெளியில போறதுல போய் முடியுமா? எப்படி சார்? இந்த காங்கிரஸ் கூட இவங்களுக்கு இருக்கிற மனசாபத்தினால இவங்க கூட்டணி பக்கம் இப்போதைக்கு போக மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டணியுடைய முடிவுகள் எடுக்கிற முடிவுகள் இவங்களுடைய கொள்கை படியும் இருக்கும். பல முடிவுகள் திமுகவுடைய கொள்கை படியும் இருக்கும். அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஆதரவு சொல்லுங்க. வெளியில் இருந்த ஆதரவு அது இது கூட்டணிக்குள்ளேயும் வெளியில் இருந்த ஆதரவு, ஆட்சிக்கு கொடுக்கிறது போக கூட்டணியிலேயும் வெளியில் இருந்த ஆதரவு அப்படின்னு வருது. சரி, அது மாதிரி. இந்த மீட்டிங் நிறைய பட்டாசு வெடிக்கும். மீட்டிங்ல நிறைய பட்டாசு வெடிக்கும். ஏன்னா எங்களால பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியலன்னு திமுக சொல்லல. திமுகவினுடைய அறிவிப்பு பிளைனா காங்கிரஸ் மேல இருக்கிற வருத்தத்தாலதான் வரலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சிபிஎம்ல இருந்தும் எங்களை எப்படி பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறாங்க, பிஜேபி பேச்சை கேட்டு நடக்கிறாங்கன்னு எங்களை எப்படி காங்கிரஸ் சொல்லுது, விளக்கம் கொடுங்கன்னு கேட்டு லெட்டர்ல இருக்கிறாங்க. அதுக்கும் அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கல. அதனால பிட்டாஸ் தான், எம்பி பிட்டாஸ் தான் போறாருன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா. அவரை மட்டும்தான் அனுப்புறாங்க. பேபி, எம்ஏ பேபி போகல.
பிட்டாஸ் போய் இதை ரேஸ் பண்ணினார்னா அதுவும் ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதை தாண்டி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு வேறு யாராவது ரேஸ் பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு, பட் இதை தாண்டி அவங்க வேற வேற மாநிலங்கள்ல ஒலிக்க வேண்டிய பட்டாசு இருக்கா? இப்ப ஆர்ஜேடிக்கு இருக்கு அப்படின்னா ஆர்ஜேடி ரைஸ் பண்ணணுமா? அகிலேஷ் வந்து ஒரு பிரச்சனை ரைஸ் பண்ணலாம். நீங்க என்ன டிஷ் பண்றதே வழக்கம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா அவர் ஒரு இதுவரை போட்டிருக்காரு, நண்பர்களை சிரம திசையில் கைவிடுவதில்லை நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதே போட்டிருக்காரு. கடினமான நேரத்துல கைவிடுபவர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. கரெக்ட். அது இதுதான் வந்து மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்னு காங்கிரஸ் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்காங்கல்ல சார். அந்த மத்திய பிரதேசல கூட்டணிக்கு ஏன் சேர்க்கல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது, இது மகாராஷ்டிரால பிரச்சனை வரும்போது, இது எல்லாமே வந்து மக்களவை தேர்தலுக்காகத்தான் இந்தியா கூட்டணி. மாநிலத்துல அங்கங்க உருவாலாம் அந்த கூட்டணி, இல்லைன்னா தனித்தனி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அப்ப மாநில தேர்தல் எல்லாம் காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணியா? அவங்களுடைய செயல் அப்படித்தான் இருந்துச்சு. மத்திய பிரதேச அகிலேஷ் யாதவ் 15 சீட்டு தானே கேட்டாரு. நீங்க 10 கொடுத்தா கூட சரின்னு சொல்லியிருப்பாருல்ல. இங்க தமிழ்நாட்டுல அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டுல அந்தந்த கூட்டணின்னு சொல்றாங்க அவங்க காங்கிரஸ். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு படி மேல போயிடுச்சு. இங்க தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒரு கூட்டணியே இல்ல. திமுக கூட்டணி என்ற கூட்டணியே இங்க இல்ல. தேர்தலோட எங்களுடைய உறவு எல்லாமே தேர்தலோட முடிஞ்சு போச்சு. தொகுதி பங்கீடு தான் எங்களுக்கு, கூட்டணியிலேயே கிடையாது. நாங்க என்னைக்குமே எந்த கூட்டணியிலயும் இருந்தது இல்லை, அந்த லெப்ட் ஃப்ரண்ட் எல்டிஎஃப் தவிர அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லைனை திடீர்னு சொல்றாங்க மக்களிடத்துல விளக்கமாக. மக்கள் புரிதல் வேற, இவங்களுடைய விளக்கம் வேற மாதிரியா இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியில இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க இருக்கிறாங்க, சிபிஐ இருக்கு. அவங்க இப்ப முந்தா நாள் தான் சார் சொன்னாங்க சிபிஐ வந்து திமுக கூட்டணியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎம் வந்து இது மாநில அளவுல திமுக கூட்டணி இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இல்ல, ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் இருக்கு, அதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்றாங்க. இந்த திமுக கூட்டணின்னு ஒண்ணு தமிழ்நாட்டிலேயே இல்லைன்னு இவர் சொல்றாரு சண்முகம். ஆனா அதுக்கு முந்தின நாள் தான் 24 hours முன்னாலதான் மு வீரபாண்டியன் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு தெரியல அந்த திமுக கூட்டணி, அவருக்கு தெரியுதுன்னு அர்த்தமா? இவருக்கு திமுக கூட்டணியில இருக்கிறதுல அவ்வளவு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, அவருக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் இன்னைக்கு திமுக கூட்டணி மதச்சார்பற்ற தன்னுடைய கூட்டணியில இன்னும் சில கட்சிகளை சேர்த்துக்க முடியாதா? 2 பேர் போயிருக்காங்க. முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் தெளிவா மினிஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன்ல சேர்ந்துக்கிட்டது மூலம் கூட்டணி விட்டு போயிட்டாங்க, திமுக கூட்டணி விட்டு போயிட்டாங்க. சரி, மீதி 2 பேர் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்போ அவங்க கூட்டணியில இருந்து தொடர்ந்து இருந்திருக்க முடியும். வலது இவங்க வந்து சிபிஐ வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, கூட்டணியில தான் இருக்கும்னு. இப்போ தேமுதிக இருக்காங்க, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மதச்சார்பற்ற கூட்டணியில் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அதனால திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த கூட்டணி இப்போ என்ன திடீர்னு சொல்லி கரைஞ்சு போயிடுச்சா? 3 பேர் போனதுனால கரைஞ்சு சிபிஎம் போயிடுச்சுன்னா அது கரைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா தெரியல. சிபிஎம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சிபிஐ இல்ல சிபிஐ இப்போ சேர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லைன்னு. சரி, என்ன டிஎம்டிகே இருக்கு, அவங்க போகணும். அதாவது உதயசூரியன்ல போட்டியிட்டாலும் தனித்தனி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜவஹர்லா கட்சி இருக்கு, அவர் ஒரு சீட் இருக்கு அவருக்கு. மறுமலர்ச்சி திமுகவுக்கு 2 சீட் இருக்கு. அவங்களும் வந்து போறதுக்கான நாள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 27ஆம் தேதி நாள் குறிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா போவார்னா நம்பல, ஜவஹர்லா போக மாட்டாரு சார், ஜவஹர்லா போக மாட்டாரு. ஆமா, மறுமலர்ச்சி திமுக போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். அதுல துரை வைக்கவும் சேர்ந்தே தான் பேசுறாங்க எல்லா விஷயங்களும். அதனால அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏக்கள் போவாங்களாங்கிறது தான் தெரியணும். எம்எல்ஏக்கள் போகலன்னா அவங்க போய் என்ன பிரயோஜனம் அந்த விஜய்க்குங்கிறது தெரியல, அது வேற விஷயம். எம்எல்ஏக்கள் போகலாம், போக வைப்பதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன.
ஏன் அவங்க வீட்டுல சோஃபா செட் இல்லையா சார்? அது சோஃபா செட் வந்து ஒரு அடையாளம். அடையாளம், சிம்பிள். சரி. லட்டு, ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு வேறு சில முந்தி மொழியில பொட்டலம். ஊடகங்கள் பேசிட்டு இருந்தது. இப்போ அது சோஃபாவாக மாறிடுச்சு போல இருக்குது. இந்த ஓகே. சோஃபாவும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. லட்டெல்லாம் இருக்கு. பழையன கழியாது, புதியன மட்டுமே புகும் அப்படிங்கிற ஒரு புது உலகத்துல இருக்கிறோம். ஆமா. அதுக்கப்புறம் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துல பனையூர் பாபு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தார் சில நாட்களுக்கு முன்னால. அவர் நேற்று திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரோட நண்பர்களும் நிறைய பேர் வந்து இணைந்து கொண்டார்கள். அதுல நான் இங்க வந்து சேர்ந்துட்டேங்கிறதுக்காக என்னுடைய பழைய கட்சியினரை அவங்க யாரையும் விமர்சிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அதையே அக்னாலேஜ் பண்ணி நேற்று கூட்டத்திலையும் பேசியிருக்காரு ஸ்டாலின். இந்த கூட்டத்திலையும் பேசியிருக்கிறாரு, பனையூர் பாபுவோட கூட்டத்திலையும் பேசியிருக்கிறாரு. இந்த கட்சியில சேர்ந்துட்டோங்கிறதுக்காக பழைய கட்சியை குறைத்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது சரியான அணுகுமுறையும் இல்லை. நேற்று முன்தினம் ஒரு 1500 பேரோட அதிமுக இருந்து ஒருவர் சேர்ந்தப்போ சொன்னாரு. அவர் பேசும்போது சொன்னாரு, நான் அதிமுகவுக்காக கடந்த 10 வருடங்களாக தீவிரமாக பணியாற்றினேன், விசுவாசமாக பணியாற்றினேன். இன்று இங்க வந்து சேர்ந்திருக்கேன்னு சொல்லும் போது அவர் சொல்றதுதான் கரெக்ட். அங்க இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு சீரியஸாக விசுவாசமாக பணியாற்றுவதும், இருக்கும் கட்சியே இருக்கும் இடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அவர் நல்லா சொன்னாருன்னு அன்னைக்கு பேசினாரு ஸ்டாலின். பனையூர் பாபு விஷயத்திலையும் அதே மாதிரி சொல்லிட்டு விசிகாவை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த சரியான அப்ரோச் தான். இன்னும் சில பேரும் இதுல விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய இந்த போக்கு பிடிக்காதவங்க இன்னும் சில பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வரும்போது அவங்க வந்து இத்தனை வருஷமாக தொடர்ந்து இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள்ல. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து திட்டத்துக்கு அவங்களுக்கு இந்த மனசு வரும். கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாமல் போச்சுங்கிறதுனால வரணும் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. இந்த முடிவு, தேர்தலுக்கு பிறகான இந்த முடிவை அவர்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க அதுக்கு முந்தைய சீசன்ல முந்தைய காலத்துல எடுத்த நடவடிக்கைகளுக்காக அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டும்ங்கிற எந்த அவசியமும் இல்லை இல்லையா? யாருக்குமே இல்லை. ஃபார் தட் மேட்டர் வேற யாருக்குமே இல்லை. டிஎம்கேக்கும் இல்லை, மற்ற கட்சி சாராத நபர்களுக்கும் இல்லை. இந்த முடிவு வந்து மிக மோசமான முடிவு, அவர்களிடமிருந்து யாரும் எதிர்பார்க்காத முடிவு. இன்று இந்த அரசு செய்கின்ற அத்துமீறல்கள் அனைத்துக்கும் அல்லது செயலற்ற தன்மை அனைத்துக்கும் அடித்தளமாக இருப்பது விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல்லும் சிபிஐ சிபிஎம்மும் கொடுக்கின்ற ஆதரவு தான். அவங்க உள்ள போய் இவங்க வெளியில இருந்து லெஜிட்டிமைசிங் தி டீட்ஸ் ஆஃப் விஜய் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவங்க மேல உள்ள வருத்தம். அது அவங்க எப்ப வேண்டுமானாலும் முடிவெடுத்துட்டு போகட்டும். அது அப்படித்தானே சார்? ஆமா, இவரு புரூட்டஸ் வந்து ரொம்ப நாணயமான ஒரு மனிதன். இதுல ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் இடத்துல மிக நாணயமான ஒரு மனிதன். அவரும் வந்து சீசரோட கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார். அந்த நேரம் அவர் வந்து சொல்லுவார், ஏன் கொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். ஏன்னா சீசர் எதிர்ச்சாதிகாரம் ஆயிட்டாரு. எந்த ஒரு கான்செப்ட் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ, ரோம் என்கிற அந்த ரிப்பப்ளிக் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோமோ, அதுக்கு எகென்ஸ்டான ஒரு தனி மனித சர்வாதிகாரி ஆயிட்டார். அதனால எங்களுக்கு வேற என்ன வழி இருந்தது அப்படின்னு அவர் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான காரணத்துக்காக அந்த சீசர் விஷயத்துல, மற்றவங்களாம் தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி விசிகா மேல வந்து அன்பும் பிரியவும் வச்சிருந்தவங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமாவளவனுடைய செயல்கள் நடவடிக்கைகள் வந்து லாஜிக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அவங்க எதெல்லாம் நம்புறாங்களோ அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நாட் தட் ஐ லவ் திருமாவளவன் லெஸ் பட் தட் ஐ லவ் மை பிரின்சிபிள்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி பனையூர் பாபுலாம் வர்றதுக்கு அதுதான் காரணமா நம்ம சொல்ல முடியும். இன்னும் சில பேர் அது மாதிரி வரலாம். பனையூர்ல ஆட்சி நடக்கும்போது பனையூர் பாபு எதிர்கட்சிக்கு வர்றாரு. அந்த ஆளும் கட்சியோடு இருக்க விருப்பம் இல்லாமல் அதிகாரம் இல்லாத சக்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்கின்ற நபர்களை எப்படி பாக்குறீங்க சார்?
பிழைக்க ஒரு வகையில் எனக்கு தெரியாதவர்கள் அவங்க தான். மேல மரியாதை இருக்குங்க. அதாவது இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில அவங்க வந்து எதிர்க்கட்சியோட வர்றாங்க. எனக்கு அவங்க மேல ஒரு மரியாதை. கரெக்ட். இன்னும் ஒரு செய்தி சார். கூட்டணி இப்போது இல்லை, தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது தவறு அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் விரைவில் உணர்வார்கள் அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன். இப்போ யாரு எப்படி போனாலும் தினகரன் வந்து தாவேகா பக்கம் போக மாட்டாரு. இருந்த ஒரு எம்எல்ஏவும் பறிச்சுட்டு போன பாவிங்களான்னு தான் நினைப்பேன். சார் அதுக்கு ஒரு இழப்பீடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா பார்ப்போம் சார். நேரம் பார்ப்போம். பெரிய இழப்பீடா இருக்கும். பெரிய இழப்பீடா இருக்கணும். சரி, இந்த 3 மாதங்களுக்கு கூட நீடிக்காது போற போக்க பார்த்தா. 6 மாசம் நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னோம், உண்மைதான். ஆனா அரசு செயல்படும் விதம் வந்து எங்களுக்கு உடனடியாக விமர்சனத்தை ஈர்க்கிறது. எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க, நாங்களும் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த ட்ரெண்டை பார்த்தா 3 மாசம் கூட ஆட்சி நீடிக்காது, அப்படி நீடிக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சாரி திமுக தலைவர் பேசுறார். அது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகுது. அப்படி ஏன் பேசணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாதிரி பேசுவதே பொறுப்பின்மை அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆட்சியை காப்பாத்துறது தான் பொறுப்பு, ஆட்சி போயிடும்னு சொல்றது பொறுப்பின்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நிலையை நான் பார்த்துருக்கேன். அவங்க மன்மோகன் சிங் காலத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 1 to 3 வரைக்கும். ஆமா, அந்நேரம் வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தபோது இவருக்கு காரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஃபாரின் சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸரை தான் அவங்க வைஸ் பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மிக பொருத்தமானவர், எந்த விதத்துலையும் தவறானது, மிக மிக பொருத்தம். அந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, மன்மோகன் சிங் ஏற்றுக்கிட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பதவிகள், அதில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே கோபாலகிருஷ்ண காந்திட்டு வந்து சொன்னாங்க, உங்களை பிரசிடென்ட்டாக வந்து நாங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்களாம் வந்து மம்தாவுடைய தவறான தகவலை நம்பி எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை இழந்துட்டீங்கன்னு சொல்லி அந்நேரம் சொன்னாங்க. கோபாலகிருஷ்ண காந்தியை வந்து மம்தா ஏமாத்திட்டாங்கிறது நிஜம்தான். இந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினால் இவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க எப்படி அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்தாங்கிற புகைப்படத்தை காமிச்சாங்க, புகைப்படம் வீடியோ இதெல்லாம் காமிச்சாங்க. அண்ட் ஹி கண்டெம்ட் கோபாலகிருஷ்ண காந்தி. அதுக்கப்புறம் இவங்க ஆதாரத்தை காமிச்சாங்க, இது நாங்க வந்து தாக்குதலை எதிர்கொண்டோம், தற்காப்புக்காக எங்க ஆட்கள் அடிச்சாங்க அப்படி சொல்லி இவங்க ஆதாரத்தை காமிச்சாங்க. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டார். அதான் அவங்க சொன்னாங்க, இனிமே எப்படிங்க உங்களை அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது தங்களுக்கு தேவையான சில தப்பான காரியங்கள் இல்லை, தங்களுக்கு தேவையான சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது என்பது அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அதனால இப்பயும் அது மாதிரி சில காரியங்கள் நிறைவேற்றிக்கணும்னு ஆசையா இருக்கலாம். கவர்மெண்ட் இருந்தால் தானே அது நடக்கும். அதனாலதான் அவசர அவசரமா சொல்றாங்க ஆட்சி போயிடும்னு ஏன் சொல்றீங்கன்னு. ஹேவிங் செட் தட் 3 மாசத்துல இந்த ஆட்சி போகும் நானும் நம்பல், அப்படி 3 மாசம் கூட நிற்காதுன்னு நானும் நம்பல். அது தொடர்ந்து இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கும். அமைச்சர்கள்லாம் முதல்ல வந்து எல்லாம் கலாட்டம் பண்ணிருந்தாங்க, கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சர்கள் வந்து தங்களுடைய பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி கொஞ்சம் விவரமா பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. புதுசா வந்த அமைச்சர்கள் கூட விவரமா பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. தே ஆர் லேர்னிங் அண்ட் வி ஹேவ் டு கிவ் them டைம் டு லேர்ன். எதுல வந்து நமக்கு அச்சம் இருக்கும் இப்போ அதுக்குதான் எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க சார். we are learningனா எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும்? அது மற்ற விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல திட்டங்களை புதிதாக போட்டு அதை செயல்படுத்துவதற்கான தயாரிப்பு வேலைகள், பட்ஜெட்டரி அலோகேஷனுக்காக காத்திருக்கிறது போன்ற ப்ரொசீஜரல் விஷயங்களுக்கு காத்திருக்க சொன்னீங்கன்னா ரைட்டு, புரிந்து கொள்ள முடியும். டே டு டே அஃபேர்ஸ்ல உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது கண்டினியூயன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னு ஒண்ணுமே கிடையாதா? சிஸ்டம் கிடையாதா? அரசாங்கங்கள் மாறினாலும் அரசு தொடர்ந்து இயங்குங்கிறது கிடையாதா? அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன பதில் அப்படிங்கிற கேள்வியை எல்லா தரப்புல இருந்தும் வைக்க தொடங்கிட்டாங்க. இல்ல, எங்க அரசு இயங்காம இருக்கு? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்க வந்திருக்கு?
சில கொலைகள் நடந்திருக்கின்றன, வன்புணர்வு நடந்திருக்கு, துரதிருஷ்டவசமானது. இதுல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சா? பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலைமை இருக்குன்னு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்களே, அதே இவங்களை எதிர்த்து மத்தவங்க சொல்ல முடியுமா? யாரும் சொல்லல சார். யாரும் சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க யாரும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழ்நாட்டில் இல்லைங்க. நான் நினைக்கிறேன் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அந்த சார்ஜ வைக்கல சார். அப்ப எதுக்காக குறிப்பான திமுக வைக்கல. ஆனா விமர்சனம்ங்கிறது நீங்க ப்ரோஆக்டிவா என்ன செய்றீங்கங்கிற கேள்வி வந்திருக்கு. சரிங்க, நான் கேட்கிறேன். இதுல வந்து திருப்பரங்குன்றத்துல முந்தின கவர்மெண்ட் ஸ்டாண்டு இவங்க வந்து தே ஸ்டாண்ட் பை இட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த மட்டும் இதுல வந்து நீட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து வரவேற்க. அதே சமயத்தில் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, பிஎம் ஸ்ரீயை பத்தி இவர் வந்து தடுமாறுறாரு. அடுத்து வந்து 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா, அதில் 2 இந்தியன் லாங்குவேஜஸ் சிபிஎஸ்சின்னு சொல்லும்போது இவங்க உறுதியாக என்ன ஒரு அமைச்சர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அதை தவிர உறுதியா அரசு தரப்பில் இருந்துன்னா அது முதலமைச்சர் தரப்பில் இருந்தால் இந்த மாதிரி விஷயத்துக்கு உறுதியான தகவல் வரணும். அதுல அவர் மௌனம் காக்குறாரு. இது எனக்கு அச்சமூட்டுது. அதாவது 717 கடையை நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரியேஷன் சென்டர் பக்கத்தில் இன்னொன்று ஆரம்பிச்சு அது அர்த்தம் கட்டது. அப்ப இவங்க சொல்றதுக்கும் கடைசியா நடக்கிறதுக்கு இடையில வேறுபாடு இருக்கா? சில ஆதரவு கொடுக்கக்கூடிய உள்ளிருந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் இப்படித்தான் சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது 717 கடைகளை மூடியதை வரவேற்கிறோம், மணமகிழ் மன்றங்களையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மணமகிழ் மன்றங்களை அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க. முதல்ல சொன்ன அறிவிப்பே ஃப்ராடுத்தனமா இருக்குங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க 717 முதல்ல க்ளோஸ் பண்ணல, அதுல கொஞ்சம் தான் இருக்கு, அதுல கொஞ்சம் தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, மீதி எல்லாம் க்ளோஸ் பண்ணவே இல்லை. க்ளோஸ் பண்ண இடங்கள்லயும் பக்கத்திலேயே பிரைவேட்டைஸ் பண்ணுன மாதிரி மணமகிழ் மன்றங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி மக்கள் வந்து 717 க்ளோஸ் பண்ண அறிவிப்புக்கு மட்டுமே ஆதரவா, அறிவிப்புக்கு மட்டுமே பாராட்டுமா? என்னுடைய பயம் வேற பயம். இந்த 717 க்ளோஸ் பண்ணதுங்கிறதுல வந்து இவங்க தடுமாறுறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த 717 எதுக்கு முன்னாடி இருந்த அதே நண்பர்ல வந்து மதுக்கடைகள் இன்னைக்கு இருந்தா சரி, அந்த அரசு செஞ்சதுதான் இந்த அரசு செய்யறாங்கன்ட்டு தான் போயிருப்போம். அந்த 717 அப்படி இருந்திருந்தா நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்துக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த 717 நம்பர் அப்படி இருந்தா கூட இதுக்கு முன்னாடி இருந்த அரசு செஞ்சதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் பேசுவோம். கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். எதுக்கு அனாவசியம் வார்த்தை உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். மற்றபடி ஸ்டேட்டஸ்கோ பிரிவையில் ஆகுதுன்னு சொல்லி நினைப்போம். உண்மையான அச்சம் என்னன்னா, நம்ம மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுக்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது அதுல இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? மற்றபடி அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து முடிச்சுக்கிட்டாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு இங்க இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணணும். இவர் டாஸ்மாக் அமைச்சரும் சொல்றாரு இந்த தேவையில்லாம பணம் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ண போறோம்னு சொல்றாரு. அது உண்மைனா லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது, இப்ப சரி பண்ண போறோம்னு அது வரவேற்க தகுந்தது. ஆனா இதெல்லாம் விட மிக முக்கியமானது என்னன்னா, தமிழர்களுக்கு அல்லது தெலுங்கர்களுக்கு கனடியர்களுக்குன்னு சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த தமிழ்நாட்டில் வந்து இவர் பாதுகாக்க போறாரா இல்லையா? இதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்கள்ட்ட இருந்து தெளிவு இல்லை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தெளிவில்லாத போது இந்த கவர்மெண்ட் வந்து போகாது. அது அவங்களுக்கு வசதியா தான் இருப்பாங்க. யாரு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ சுயாட்சியை, அவங்களுக்கு வசதியா இருந்துட்டு போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அதுதான் என்னுடைய உண்மையான அச்சம். அது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். தெளிவான வார்த்தை வரலன்னா எதிர்கட்சிகள் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மற்றது கண்டிப்பா சொல்லணும். விலைவாசி கூடுச்சுன்னா சொல்லாம இருக்க முடியுமா? டே டு டே அஃபேர்ஸ் ஜனங்களை பாதுகாக்க முடியலன்னு சொல்லாம இருக்க முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும். நம்ம கண்புத்தி பாம்பா வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவளமுன்னு சொன்னாரு. அது மாதிரி இந்த மாநில சுயாட்சிங்கிறதும் இன்னொரு மொழியுடைய திணிப்பு இந்த மாநிலத்து மேல இருக்கக்கூடாதுங்கிறதும் பல ஆண்டுகளாக போரிட்டு அந்த நிலைமையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு அதுவும் போயிடக்கூடாது. சார், நீங்க சொல்றதுல குற்றங்களை தடுக்கிறது முடியாது, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருந்தா கூட டிவிக்கு சேர்ந்தவர்கள் அந்த குற்றங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிற சிக்கல் வரும்போது, அந்த சிக்கல் வரும்போது இந்த கட்சி எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பெண்ணை வந்து 2 பேர் வந்து வன்புணர்வு செய்தவர்கள் வேலை கொடுக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி போனாங்கன்னா அவங்கள உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். அது எதுக்கு 3 நாள் தேவைப்படுது அவங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு? அடுத்து இந்த மாதிரி செயலை ஏன் முதல்வரே கண்டிக்க மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் வந்து நமக்கு அச்சமூட்டுவது. இதனாலதான் இந்த குற்ற நிகழ்வுகள் ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தடி எடுத்து தண்டல்காரன்னு சொல்லி என் கட்சிக்காரன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன நியாயம் இருக்கும்? 2 பேர் இந்த மாதிரி செஞ்சா என்ன நடந்துச்சு? 3 நாள் கழிச்சு தானே கட்சி விட்டு போச்சுன்னாங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியணும்? ஜனங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 10 கட்சிக்காரன் அதே தான் செய்வேன். என்ன நடக்கும்? எனக்கு நான் பண்றது வேணாலும் பண்ணலாம்.
அப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து தயவு தாட்சியம் இல்லாம இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேருங்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆட்சிக்கு நல்ல பேரு கெட்ட பேருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து கெடுதல்கள் நிகழும், அது தவறு. அதையெல்லாம் இவங்க நிச்சயமா சுட்டி காட்டத்தான் செய்யணும். அதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக அளவுக்கு மீறி போகுதுன்னு இந்த கட்சிகள் நினைக்கும் போது அதை கண்டிப்பாங்க, அல்லது ஆதரவை அப்போது திரும்ப பெறுவார்கள். அது வரைக்கும் நடந்ததுக்கும் அந்த தைரியத்தை கொடுக்கிற இந்த கால அவகாசத்துக்கும் அவங்க தான், இந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தோணுது. ஆதரித்தவர்கள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தோணுது. உங்களுடைய நிறைவான பார்வையை கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன் சார். அதுக்கப்புறமா திருந்த மாட்டாங்க. இன்னும் மோசமா போனதுக்கு அப்புறமா ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. அது என்னுடைய கசப்பான தீர்மானம். சரி சார். சோஃபாக்களுக்கு பஞ்சமா? சரி, தெரியல. ஓகே, நாளைக்கு பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.